ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் பாத்திரத்தில் வைக்கிற கருவாட்டு குழம்பு. நம்ம கருவாடு குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னாலே அடுப்பு கழுவுறதுக்கு முன்னாடி கருவாடை சுட்டுருங்க. நான் அப்படி தான் செய்வேன். காலையில் சமையல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாத்திரம் கழுவும்போது அடுப்பு கழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம கருவாடை சுட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி அடுப்பில் கருவாடை சுட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கழுவுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கழுவ வேணாம். அப்படியே நம்ம கையாலே பிச்சு எடுத்தாலே வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே கருவாடை சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி தலையும் வாழையும் பிச்சு போட்டுட்டு நம்ம அந்த சைடில் உள்ள செதில் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இப்படியே கூட நம்ம சமையல் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், முள் குத்தும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம அந்த முள்ளையும் எடுத்துடலாம். நான் வந்து முள்ளை எடுத்துகிட்டு தான் நான் சமையல் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கருவாட்டு குழம்புல கருவாடு தெரியவே கூடாதான், கருவாடு குழம்புல கரைஞ்சாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முள்ளோடு போட்டோம்னா சாப்பிடும்போது அந்த முள் மட்டும் கிடக்குமா, சாப்பிட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம அந்த முள்ளையும் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். சரியா? நான் வந்து இப்போ முள்ளை எடுத்துகிட்டு தான் சமையல் பண்ண போகிறேன். முள் இந்த அழகாக வந்துடும். நம்ம சுடுறதுனால ஈஸியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்துலேயும் நிறைய கெமிக்கல் மாதிரி வரும், தான் மாற்றி கொடுக்காங்களாம். சிமெண்டில் செஞ்சு மண் பாத்திரம்னு கொடுக்காங்களாம். அதனால் பார்த்து கவனமாக வாங்குங்க. எல்லோரும் இந்த மண் பாத்திரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன். நான் புளிக்குழம்பு வச்சுருந்தேன்ல, அப்போ எல்லோரும் இந்த மண் பாத்திரத்தை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஒரு சில கடைகளில் நல்லா தான் கொடுக்காங்க, ஒரு சிலர் மட்டும் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கினீங்கன்னா தெரிஞ்சிடும். மண்ணுக்கும் அந்த சிமெண்டில் செஞ்சதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 மிளகு, 2 சீரகம் போட்டு நல்லா வதக்குவோம். அது வதங்கும் போது நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் அதில் பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. இப்போதைக்கு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதில் வந்து முக்கியமாக சேர்க்க வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுமா. நான் வந்து இதுக்கு முன்னாடி சமையல் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததே கிடையாது. ஒருத்தங்க கல்யாண வீட்டில் சமையல் பண்ணும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், குழம்பு எப்படி சூப்பராக இருக்குன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கறி குழம்புக்கு சேர்க்குற மாதிரியே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுலேருந்து நானும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்படி வதங்கும் போது நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கருவாட்டு குழம்புல உப்பு கவனமாக போடுங்க. ஏன்னா கருவாடை காய வைக்கிறதுக்கு கூட சில நேரம் உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு, ஏன்னா இந்த போட்டிருக்கோம்ல வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பாருங்கள், அது வந்து 3 ஸ்பூன். நீங்கள் வீட்டில் அரைச்சதுனாலும் சரி, ரெடிமேடாக வாங்கினாலும் சரி, அதில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் இதில். ஓகேவா? இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி, எப்போவுமே என்னோடய வீடியோ பார்த்து ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் மசாலா போட்டோடனே தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ தான் குழம்புல உள்ள மசாலா டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அந்த மசாலா வாடெல்லாம் போகட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் அது மேலே தெரியும் லைட்டாக, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்ம அதில் வந்து நம்ம கை பார்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், வெள்ளைப்பூடு கருவாடு, அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த கருவாடு அதுவும் நல்லா மசிஞ்சிடணும். அதான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், கருவாடு நல்லா கரைஞ்சிட்டுனா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடையும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் அந்த கருவாடும் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்குவோமா. இந்த மசாலா கூட அரைக்காமல் சிலர் வந்து இது இப்போ நான் செஞ்சல இதோடு முடிச்சுட்டுவாங்க குழம்பு வைக்க. ஆனால் நம்ம மசாலா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 வெங்காயம், இதுலேயுமே நம்ம சின்ன வெங்காயம் போடுறதா தான் நல்லாயிருக்கும். ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காய் அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன். இந்த தேங்காய் 15 ரூபாயாம், முழுசு கூட கிடையாது, இந்த பாதி மட்டும் 15 ரூபாயாம். உங்கள் ஊரில் தேங்காய் விலை எவ்வளோ விற்கிதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஆனால் இப்போ ரொம்ப தேங்காய் விலை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இந்த தேங்காய் கூட
நல்ல இது மாதிரி இல்லை, ரொம்ப இளநீ வழுக்க தேங்காய் மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே 15 ரூபா சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் தேங்காய் விலை என்னென்னு, ஓகேவா? இப்போ நம்ம அந்த தேங்காய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இதை மசாலா அரைச்சிக்கலாம். இதில் மசாலா அரைக்கும் போது நம்ம கூட 2 ஜாமான் சேர்த்துக்கணும். அது என்னது அப்படின்னா சின்ன சீரகம், மிளகு, கடுகு, இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடுகு சேர்த்தா தான் கை கால் வலிக்கெல்லாம் நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வேலை பார்க்குறவங்க, அதனால் நல்லா சமையல் பண்ணி கொடுக்கணும். அதனால் நீ கடுகு போட்டால் தான் அந்த கை கால் வலியெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போ ஆனால் மற்ற குழம்புல சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கருவாட்டு குழம்புல சேர்ப்பாங்க. 1 ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 3 நல்ல மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்புல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். நான் எடுத்து போடும்போது உளுந்து சேர்ந்து வந்துருச்சு. இதை நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட கருவாடு எல்லாமே இந்த தண்ணியில் மசாலாவில் ஊறி நல்லா இதாக இருக்கும், டேஸ்ட்டாகிடும். இது வந்து தொக்கு மாதிரி இப்படியே கூட வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர். ஆனால் மசாலா அரைச்சி ஊற்றினா தானே நிறையா இருக்கும். நம்ம நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம்ல தோசை சுட்டுட்டு. அதனால இப்போ நம்ம அரைச்ச மசாலா, அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி, இது 2ஐயும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காகணும் குழம்பு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா அரைச்சி ஊற்றிருக்கோமா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகணும், பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் நம்ம மிக்ஸியும் கழுவி ஊற்றி அதில் உள்ளதையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கும். அது திரும்ப இப்போ நம்ம எப்படி கட்டியாக காமிச்சு அந்த மாதிரி கட்டியாகிற வரைக்கும் அதை சமையல் பண்ணணும். அப்படி ரெடி ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா கொதிக்கணும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கூடவே 2 முட்டையும் அவிச்சு வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு தயார். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.